டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஒரு நபரின் வருமானம் 10% உயர்த்தப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்ற விகிதத்தை காண்க. பாஸ், ஈஸியான கேள்வி, சால்வ் பண்ணிடுவோமா? ஒரு நபர் இருக்காரு, அவருடைய வருமானம் எடுத்துக்காட்டுக்கு 100 ரூபாய்னு வச்சுக்கோம். இந்த 100 ரூபாயில இருந்து 10% அதிகரிக்குதான். ஸோ 100 ரூபாயில் 10% எவ்வளோன்றதை பார்த்தோம் அப்படின்னா 100 கேன்சல் 10 ரூபாய். அப்போ 100 கூட்டல் 10 இவருடைய வருமானம் 110 ரூபாய் ஆகிறது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? உயர்த்தப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது. இந்த 110 ரூபாயில இருந்து மறுபடியும் 10% குறைக்கிறாங்களாம். அப்போ 110ல் 10% என்பது 00 கேன்சல் 00 கேன்சல் 11 ரூபாய். அப்போ 110 ரூபாயில இருந்து 11 ரூபாயை கழிக்கும் பொழுது அவருடைய வருமானம் 99 ரூபாய் ஆகிறது. அப்போ தொடக்கத்தில் 100 ரூபா வாங்குறாரு, இப்போ 99 ரூபாய். அப்போ 1% குறைந்துள்ளது. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ, 1% குறைகிறது. பாஸ், உங்களுக்கான கேள்வி. கொஸ்டினை படிச்சு பார்த்து கரெக்டான ஆன்சரை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம நிக்டோ IAS யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க, டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.